வேணுங்கிற போது இவன் அமைதியா பேசுவான், வேண்டானா வேற மாதிரி பேசுவான். இது எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு போகணும். சரிம்மா, நீங்க இப்படியே இருங்க. உங்களுக்கு என் மேலதானே கோபம், என்னை திட்டணும் அவ்வளவுதானே. என்னை திட்டிக்கோங்க, ஆனா தயவு செஞ்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வரமாட்டேன்னு சொல்லாதீங்க. வந்து நல்லபடியா நடத்தி கொடுங்கம்மா. நீ என்ன சொன்னாலும் எவ்வளவு கெஞ்சினாலும் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன். என் பையனையும் அனுப்ப மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. சக்தி, உன் புருஷனை கூட்டிட்டு கிளம்பு, இல்ல நீயும் அசிங்கப்படுவ. சொல்லிட்ட. வெற்றி, நீ டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் அமைதியா இரு. வெற்றி, நீ கிளம்பு. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். நம்ம வீட்ல இருந்து யாரும் ஃபங்க்ஷனுக்கு போக கூடாது. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். அசோக், எங்க கூட இப்போ சரண்யாவை கூட்டிட்டு போலான்னு இருக்கு. தாராளமா கூட்டு போங்க. உங்க தங்கச்சிய உங்க வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? அதுலயும் சரண்யா மாசமா இருக்கா. சரண்யா, கொஞ்ச நாள் உங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா இருந்துட்டு வா. சரண்யா, நீ கிளம்பு. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஒரு நிமிஷங்க அத்தை, நான் எங்க அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அத்தை. பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் ஒரு தடவை போயிட்டு வந்துடட்டுமா அத்தை? முதல்ல உன்னை யார் இங்க இருக்க சொன்னா? முதல்ல கிளம்பு. வெற்றி, நீ அமைதியா இரு வெற்றி. அண்ணா வா போலாம். அசோக், உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நான் அவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசியும் உங்க அம்மா பேசுறது நியாயமே கிடையாது. சரண்யாமா, வா போலாம். வெற்றி, ஏய், அவங்க அம்மா எப்படி பேசுனாங்க பாத்தியா? வெற்றி, உன் மேலயும் தப்பு இருக்கு. நீ பண்ணதுக்கும் அவங்க உன்னை இப்ப அவமானப்படுத்தினதுக்கும் சரியா போச்சு. அதுக்குதான் பொண்ணு கொடுத்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்றது. சும்மா எனக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத, சரியா? அவங்க பண்ண வேலை அப்படி. சரி, இப்ப வீட்ல போய் அம்மா கிட்ட என்ன சொல்றது? சகுந்தலா அம்மா வரலன்னா, ஏய், சகுந்தலா அம்மா வரலன்னா தீர்த்த சடங்கு வைக்க மாட்டாங்க, ஞாபகம் இருக்குல்ல? வெற்றி, நான் சொல்ற மாதிரி கேளு. ரங்கநாயகி அத்தை கிட்ட சடங்குக்கு சகுந்தலம்மா வராங்கன்னு சொல்லிடு. ஏய், முதல்ல தீர்த்த சடங்கு நடக்கட்டும். கடைசி நேரத்துல சகுந்தலம்மாவால வர முடியலன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் வெற்றி. என்ன திரும்ப என்ன போய் சொல்ல சொல்லி இந்த பிரச்சனை பெருசாகணும்? ஏய், ஏன்டி இப்படி பண்ற? ஏய் வெற்றி, ப்ளீஸ், நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் செய்ய. இப்போ ஃபங்க்ஷன் நடக்கிறது தான் முக்கியம். நீ மட்டும் மாத்தி சொன்ன, நிச்சயமா இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ்டா. அண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த வீட்ல நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க எதுக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க. எது நடந்தாலும் நீங்க அமைதியா பார்த்துக்கிட்டு மட்டும் இருங்க. வாங்க போலாம். வா வா. என்ன சகுந்தலா, எப்படி இருக்கீங்க? வெற்றியும் சக்தியும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கரெக்டா வந்துட்டீங்களே. பின்ன உங்க மருமகளுக்கு
அங்க தீர்த்த சடங்கு நடக்குது. அப்புறம் நான் இங்க வராம இருப்பேனா? வரும்போதுதான் கீழே பார்த்தேன், சீர்வரிசையெல்லாம் பலமா இருக்கு. நீங்க வந்தாதான் சபையே நிறையும்னு சொல்லிருப்பாங்களே. சபையாவது மண்ணாவது. அங்க ஃபங்க்ஷன் நடந்தா என்ன, நடக்காம போனா எனக்கு என்ன வந்தது? நான் ஒண்ணு அங்க போக போறதில்ல. அதான் இதுதான் சகுந்தலான்றது. அந்த ஃபங்க்ஷன் நடக்காது. அதுக்கான வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எப்போ உங்களுக்கும் அந்த ரங்கநாயகிக்கும் பிடிக்காம போச்சோ, அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை நாங்க நடக்க விட்டுருவோமா? இல்ல அது நியாயமா? ஆனா இப்ப நாங்க வந்தது அதுக்கு இல்ல. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக தான் உங்க வீடை தேடி 2 பேரும் வந்திருக்கோம். அக்கா, நீ சொன்னாதான் கரெக்டா இருக்கும். சொல்லு சகுந்தலா. நீங்க என்னதான் ஃபங்க்ஷனுக்கு போக போறதில்லன்னு சொன்னா கூட, ஃபங்க்ஷன் நடக்க போற அன்னைக்கு உங்களை எப்படி வர வைக்கணும்ன்றது அந்த சக்திக்கு தெரியும். உங்களை வர வைக்கிறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவான். என்ன பண்றது, உங்களுக்கும் சக்தி மேல ஒரு சின்ன பாசம் இருக்குல்ல, அதனாலதான் சொல்றோம். என்ன பாசெல்லாம் எனக்கு 2வது பட்சம்தான். எனக்கு ஏன் மரியாதை தான் முக்கியம். என்ன ஆனாலும் சரி, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகவே மாட்டேன். இது போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் சங்கிலி, வாடா போலாம். வர அக்கா, இந்த அம்மாவே ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்னு சொல்லிச்சு. இதுக்கு மேல நமக்கு என்னக்கா இங்க வேலை? இருக்குடா சங்கிலி. இந்த அம்மா கடைசி நிமிஷத்துலயாவது வந்துராதான்னு சக்தியும் வெற்றியும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபங்க்ஷன்ல எல்லாத்தையும் நான் தான் செய்வேன்னு பூஜா முன்னாடி நிப்பா. அது சரண்யாவுக்கு பிடிக்காது. அப்போ சக்தி தானே எல்லா சடங்கையும் செஞ்சாகணும். அப்ப கண்டிப்பா அவ மாட்டி தானே ஆகணும். வெற்றியும் ஒரு கட்டத்துல கோவப்பட்டு நானும் சக்தியும் சும்மா தான் சண்டை போட்டுக்கிறோம்னு சொல்லுவான்ல, அதுக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லாமே. இந்த அம்மா பாட்டுக்கு மனசு மாறி தான் மருமகன்னு வந்து நின்னுடுச்சுன்னு வச்சுக்கயேன், அப்புறம் நாம நினைச்சது நடக்காது சங்கிலி. இந்த அம்மாவும் அங்க போக போறது கிடையாது, அந்த பூஜாவும் அங்க சக்தியை எதையும் செய்ய விட போறதில்ல. இதுதான் எனக்கு வேணும். வெற்றி, நான் முதல்ல உள்ள போறேன். ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா உள்ள வாங்க. சரி போ. ஏய், வாங்க வாங்க வாங்க. ஏய், பெரிய இவ மாதிரி சொல்ல சொல்ல போன, இப்ப என்ன மூஞ்சி வச்சுட்டு திரும்ப வந்திருக்க? அம்மா, நீங்க என்ன வேணாலும் திட்டுங்கம்மா. ஆனா என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியலம்மா. நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம மட்டும் இருக்க. சரண்யா, எங்க பாரு, நீ உனக்கும் எனக்கும் 1000 சண்டை இருக்குண்டி. அதுக்காக நீ என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா. அழாத அழாத. சரி, தீர்த்த சடங்குக்கு உன் மாமியார் வரேன்னாளா இல்ல வர முடியாதுன்னு சொல்லிட்டாளா? சகுந்தலாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ஒரு நாளும் வரமாட்டான். ஏன்னா என்ன பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது. சகுந்தலா என்னைக்கும் நம்ம குடும்பத்தை மதிக்க போறதே இல்ல.
தான் நான் தொல்லை போட அடிச்சுக்கிட்டேன். நாம போய் அவ வீட்டுல நிக்க வேணாம், அசிங்கமா போயிடுன்னு கேட்டானா இவன்? அம்மா, சகுந்தலா அம்மா தீர்த்த சடங்கு ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. டேய், நிஜமாதான் சொல்றியா? நிஜமாதாம்மா சொல்றேன். என்னால நம்ப முடியலையேடா. அவ ஒண்ணும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாதே. என்ன சொன்னாலும் வீம்பு பிடிச்சவளாச்சே. அப்புறம் எப்படி வரேன்னு சொன்னா? அதான் அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்கல்லம்மா. நீங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க. ஏய், நிஜமாவே வேற எதுவும் சொல்லலையா அவ? ஆமா, ஃபங்க்ஷனுக்கு நீ மட்டும் வந்திருக்க, உன் புருஷன் வரலையா? அவன் வராம ஃபங்க்ஷன் எப்படி செய்யறது? அத்தை, அசோக் அண்ணன் ஃபோன் பண்ணாரு. ஏதோ ஒரு கேஸ்ல பிஸியா இருக்காராம். நீங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க, முடியறதுக்குள்ள வரேன்னு சொல்லியிருக்காரு. சகுந்தலா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ணிடாத. அப்புறம் இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிடும். ஏங்க, நம்ம பொண்ணு வயித்துல இருக்கிற குழந்தைய பத்தி தப்பா பேசினவ அவ. அவளை எப்படி மன்னிக்க சொல்றீங்க? ஐயோ இல்ல அம்மா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயமா. முடிஞ்சதாவே இருக்கட்டுமே. முதல்ல போய் ஃபங்க்ஷனை பாப்போம் வாங்க. வெற்றி, சகுந்தலா நிஜமாவே வரேன்னு சொன்னாளா? ஆமாமா, வரேன்னு சொல்லிட்டாங்க. அவ வந்தா இந்த ஃபங்க்ஷன் நடக்கும், இல்லன்னா நடக்காது. பூஜா, ஃபங்க்ஷனுக்கான வேலையை ஆரம்பி. சரிங்க தான். ஏய், அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்க பார்த்தேல? இப்ப என்ன பண்றது? வெற்றி, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிட்டோம். இப்போ வந்துருவாங்க, அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். நீ அதுக்காக இப்பவே டென்ஷனா இருக்காத. சரி, சொல்லிடுறேன். சரி, ஓகே. அத்தை, நாளைக்கு சரண்யா ஃபங்க்ஷனுக்கு பூலாம் சொல்லிட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு கேட்டரிங்ல ஆர்டர் சொல்லியாச்சு. இனிமே ஃபங்க்ஷன் மட்டும் ஆரம்பிக்க வேண்டியதுதான். அண்ணி, எல்லா வேலையும் இழுத்து போட்டு என் பொண்ணு எப்படி செய்யறா பாருங்க. சரண்யான்னு அவளுக்கு தனி பிரியம். சக்தி, இவன் ஏன் எல்லாத்தையும் செய்றா? நீயும் பேசாம இருக்க? அம்மா, எனக்கு எல்லாமே சக்தியே செய்யட்டும். பூஜா எதுவும் செய்ய வேண்டாம். சரண்யா, அதெல்லாம் பழைய கதை. இப்போ நான் தான் உனக்கு எல்லாமே செய்யணும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, நான் செஞ்சாதான் உண்டு. ஏன்னா அந்த உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு. சக்திக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சக்தி, இவ என்ன சொல்லிட்டு இருக்கா? சக்தி, உன்கிட்ட தான் கேக்குறேன். இவ சொல்றதுக்குலாம் என்ன அர்த்தம்? அண்ணா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். பூஜா தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கா. சக்தி சும்மாவே இருக்காளே, ஏன்னு? சரண்யா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்க என்ன நடந்தாலும் கண்டுக்காதன்னு. அமைதியா இரு. அது எப்படி நான் கண்டுக்காம இருக்க முடியும்? கண்ணு முன்னாடி இவன் நாட்டமா பண்றத நான் பாத்துட்டு இருக்கணுமா? அதுக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? சரண்யா, உனக்கு நடக்க வேண்டியது தீர்த்த சடங்கு. அதை யார் செஞ்சா என்ன? அப்படிலாம் யார் செஞ்சா என்னன்னு விட முடியாது. எனக்கு எங்க அண்ணி தான் செய்யணும். அததான் சரண்யா நானும் சொல்றேன். உனக்கு அண்ணி நான் செய்யறேன்னு. அண்ணியா? நீயா? அப்ப சக்தி? ஓ சரண்யா, இவ எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லிருப்பான்னு நினைச்சேன். உன்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? அடுத்த வாரம் எனக்கும் உங்க அண்ணன் வெற்றிக்கும் கல்யாணம். இந்த சக்திய வீட்டை விட்டே துரத்த போறோம். அண்ணா, என்ன சொல்றா இவ? சரண்யா, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், சும்மா இரு. சக்தி, நீயாவது சொல்லு சக்தி, இங்க என்ன நடக்குதுன்னு. அத நானே சொல்றேன்.
இந்த வீட்ல இனிமே பூஜா சொல்றதுதான் எல்லாம். அவதான் இந்த வீட்டோட மருமக, சக்தி இல்ல. பூஜா, நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிங்க. இங்க பாரு சரண்யா, இனிமே நீ இந்த விஷயத்துல தலையிடாத. உனக்கு தேவை ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். அத பூஜா நல்லபடியா நடத்தி கொடுப்பா. நான் தான் உனக்கு அண்ணி, வெற்றியோட பொண்டாட்டி. புரியுதா உனக்கு? சிப்பா. இததான் வரும்போது சொன்னீங்களா? நிறைய பிரச்சனை வரும், எதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு. சரி, உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? எதுக்கு அண்ணனுக்கும் பூஜாக்கும் இப்ப கல்யாணம்? ப்ளீஸ் அண்ணி, இப்ப எதுவும் என்ன கேட்காதீங்க. முடியாது, எனக்கு இப்பவே எல்லாமே தெரிஞ்சாகணும். அண்ணி, நான் தான் சொல்றேன்ல, பூஜா சொன்ன மாதிரி தீர்த்த சடங்கு யார் செஞ்சா என்ன? சக்தி, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லக்கூடாதுன்னு நீயே முடிவு பண்ணிட்ட. அது உன்னோட இஷ்டம். ஆனா எனக்கு தீர்த்த சடங்குன்னு ஒண்ணு நடந்தா அத நீயும் எங்க அண்ணனும் மட்டும்தான் பண்ணணும். பூஜா பண்ணுவானா? அப்படி ஒரு சடங்கு எனக்கு தேவையே இல்லை. தூக்கி எறிஞ்சிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அண்ணி, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? சக்தி, இது என்னோட உரிமை. நீயும் அண்ணனும் சேர்ந்து செய்யறதா இருந்தா இந்த ஃபங்க்ஷனை செய்யுங்க, இல்லனா இப்பவே நிறுத்திருங்க. அண்ணி, எனக்கு இதெல்லாம் கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்கிறேன். அண்ணி, இப்ப என்ன, நானும் வெற்றியும் உங்களுக்கு தீர்த்த சடங்கு பண்ணணும், அவ்வளவுதானே? பண்றோம், எப்படியாச்சும் பண்றோம். சக்தி, மத்தவங்க கிட்ட சொல்லி ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தலாம்னு நினைக்காத. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். சரிங்க அண்ணி, உங்களுக்கு சடங்கு செஞ்சு நலங்கு வச்சு உங்களுக்கு தீர்த்தம் கொடுக்க போறது, அதுலயும் முதல்ல உங்களுக்கு எல்லாமே செய்ய போறது நானும் வெற்றியும் தான். போதுமா? சக்தி, நாளைக்கு எல்லாரும் இருப்பாங்கடி. பூஜா உன்னை கிட்ட கூட நெருங்க விட மாட்டான். எதுக்கு நீ தேவையில்லாம சத்தியெல்லாம் பண்றன்னு தெரியல. அண்ணி ஆசைப்பட்டுட்டாங்க, எப்படியாச்சும் பண்ணிடலாம் வெற்றி. சக்தி, நீங்க 2 பேரும் பண்ணாதான் இந்த ஃபங்க்ஷன், இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனே வேண்டாம். சரண்யா. அண்ணி, என்ன வெற்றி? ஏய், பூஜா உன்னோட பிளானை வச்சு எப்படி துரத்துறா பாத்தியா? எத்தனை நாளைக்கு? கடைசியில மொத்தமா அவளை துரத்த போறது நான் தான். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் வெற்றி. அம்மா, நான் சொன்ன கெடு கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. ஆனா வெற்றி தம்பிக்கும் சக்திக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை எதுவும் தீர்ந்த மாதிரியே தெரியலையேம்மா. ஏம்மா என்னை இப்படி சோதிக்கிற? அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைய சீக்கிரமா தீர்த்து கொடுமா. மீனாட்சி, மீனாட்சி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனால் அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க. சக்திக்கும் வெற்றி தம்பிக்கும் பிரச்சனை பெருசாகிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு சக்திக்கு தெரியாம வெற்றி தம்பி பூஜா கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமா மீனாட்சி, நல்ல வேலை நான் தான் எப்படியோ தடுத்து நிப்பாட்டிட்டேன். அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நீயாவது என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட கேட்க கூடாதா? இல்லைங்க, நானும் எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டேன்.
ஆனா அவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்போ வெற்றி தம்பி பூஜா கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு. மீனாட்சி, இந்த விஷயத்துல நீ இறங்கி என்ன ஏதுன்னு கேட்டா தான் இந்த பிரச்சனைக்கே ஒரு முடிவு வரும். மீனாட்சி, இதுல வேற என்னமோ ஒண்ணு இருக்கு. ஆனா என்னன்னு தான் எனக்கு புரியல. சக்தியும் மாப்பிள்ளையும் எவ்வளவு அன்பா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். திருஷ்டிப்பட்டது மாதிரி ஆயிடுச்சு பாரு. உடனே போய் பேசு மீனாட்சி. நீ சக்தியோட அம்மா, உனக்கு இல்லாத உரிமையா? போய் பேசு மீனாட்சி. இந்த பாரு, நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். நான் வரேன்.